நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தப்பா வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. அறந்தாங்கி நிஷாவ பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினை சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. அறந்தாங்கி நிஷா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நாளாவே தெரியும். இவங்க ஒரு பர்டிகுலர் சேனல் மூலயமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ஆமாங்க, விஜய் டிவி மூலியமாவே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அதுவும் KPY அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த ஷோல இவங்க ஒரு போட்டியாளராக போயிட்டு இப்போ அந்த ஷோல ஒரு ஆங்கராகவே மாறிட்டாங்க. இவங்களை ஆங்கரிங்ல பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நிறத்தை வச்சு எந்த இடத்துல அவமானப்படுத்தினாங்களோ அந்த நிறம்லாம் திறமைக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. திறமை தான் முக்கியம். இவங்களுடைய பேச்சு திறமையை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த சேனல்ல ரொம்ப நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. இவங்கள நமக்கு பல வருஷமாவே தெரியும். அதாவது ரொம்ப கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னு சொல்லலாம். ஈஸியால இந்த இடத்துக்கு இவங்க வரவே இல்லைங்க. அதுக்கு பின்னாடி இருந்த வலி, வேதனை, அவமானங்கள், குறிப்பா இவங்க அறந்தாங்கியை சேர்ந்து இருந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலிலாம் ரொம்பவே வெல்த்தியான ஃபேமிலிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். இருந்தாலும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவங்க KPYல வரும்போது கூட ரொம்ப ரொம்ப ஏழ்மையான நிலையில ஓட்டு வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இவங்களுடைய அப்பா கறிக்கடை வச்சிருந்தாராங்க. என்னதான் அவர் கறிக்கடை வச்சிருந்தாலும் தன்னுடைய பொண்ணை ரொம்ப நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி MBA வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு. அதாவது நிறைய பேர் சொன்னாங்களாம், எதுக்கு வாழ போற பொண்ணுக்கு இப்படி இவ்வளோ படிப்பு அப்படிலாம் சொல்லி நிறைய தடைகள் வந்துதான் படிப்புக்கே. ஆனா என் பொண்ணால முடியும், என் பொண்ணுக்கு படிப்பு தான் எல்லாமே பின்னாடி தரும் அப்படின்னு சொல்லி தான் எல்லார்கிட்டையும் ஃபைட் பண்ணி அவங்கள படிக்க வச்சிருக்காங்க. அதனால தான் இவங்க எந்த மேடை ஏறினாலும் சரி, எந்த இன்டர்வியூக்கு போனாலும் சரி, அவங்களுடைய அத்தாவை பத்தி பேசாம இருக்கவே மாட்டாங்க. சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூல அவங்க சொல்லும் போது, இவர் தான் எங்களுடைய அத்தா, நீங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுல, என்னை வளர்த்தது, என்னை விமர்சனங்களுக்கு உள்ளாக்குனாலும் பரவாயில்ல, நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன்ட்டு இவருக்கு தெரியும். அண்ட் என்னை கல்யாணத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு நடிக்க வேணாம்னு சொன்னாரு. நானும் நடிக்கல, எனக்கு குழந்தைங்களாம் வேணும்னு சொன்னாரு. அதனால நான் அதை ஃபாலோ பண்ணிட்டேன். இவர் என்னை விமர்சனம் செய்யணும், இவர் சொன்னா மட்டும்தான் நான் கேட்பேன், இல்லைன்னா யாரு சொன்னாலும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அதனால தான் விமர்சனங்களை பத்தி நான் கவலைப்பட்டதே கிடையாது. குறிப்பா என்னுடைய கணவரே எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு இவங்களுடைய மைக் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஏன்னா அந்த மைக்கை பிடிச்சு பேசுறதுக்கு, அவங்க மேல லைட் படுறதுக்கெல்லாம் ரொம்பவே வலி வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க. குறிப்பா ஸ்கூல் படிக்கிற காலத்துல என்னதான் இவங்களுக்கு பேச்சு திறமை இருந்தாலும் இவங்களுடைய நிறத்தால பல அவமானங்களை சந்திச்சிருக்காங்க. இவங்க MBA படிக்கும் போதே மைக்கை கையில எடுத்துட்டாங்களாம். நம்ம பேசுறத 4 பேர் கேட்கணும், நமக்கு காமெடி வரும்ல, நம்ம காமெடியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளை பார்க்குறவங்கள நீ ஒரு காமெடி பீஸ் தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த காமெடி மூலயமா சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இவங்க காமெடியை ஆயுதமா எடுத்திருக்காங்க. அதனால தாங்க இப்போ இவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்தாலும் அந்த மோட்டிவேஷனல் கூட இவங்களுடைய ஃபன்னான காமெடி மூலியமாகவே வெளியாகும். அண்ட் மேடை பேச்சாளராக கிட்டத்தட்ட பல வருஷமாக இவங்க இருக்காங்க. ஸோ மீடியாக்குள்ளே பல ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா அவங்களுடைய வெயிட்லெஸ் ஜேர்னியாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது. எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் டேலண்ட் மட்டுமே நம்பி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. இவங்க ஆங்கரிங் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் தான் ஆங்கர் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்தாங்க. நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு இவங்க கூட நினைச்சாங்களாம். ஆனா இவங்க மேல நம்பிக்கை வச்சிருந்த அந்த சேனல், எனக்கு நீங்க ஒரு எனர்ஜி கிடைக்குது, அந்த எனர்ஜி மக்களுக்கு போய் சேரணும்னு ஆசைப்படுறோம், அதனால தான் உங்களை நாங்க ஆங்கர் பண்ண சொல்றோம், உங்களுடைய பாடியா இருக்கட்டும், உங்களுடைய கலரா இருக்கட்டும், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி தான் இவங்கள மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த மோட்டிவேஷன் தான் இப்போ வரைக்கும் பல பேருக்கு இவங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சேனலுக்கு வந்தப்போ இவங்க பாவனா, பிரியங்கா, டிடி இவங்க எல்லாரையும் பார்த்து பா எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல, நம்மளாம் எப்படி இவங்களாம் ஏற்றுப்பாங்களா, சேனல் ஓகே பண்ணுமா, இது போல் தயக்கங்களும் இவங்களுக்கு இருந்ததாங்க. ஆனால் அந்த தயக்கம் எல்லாமே இப்போ தகர்த்து எழிஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வரைக்கும் இவங்களை நிறைய பேர் விமர்சனங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த விமர்சனங்களுக்கு ஒரு முக்கிய காரணம் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் அங்கே செஞ்ச சில விஷயங்களும் கூட தான். ஏன்னா என்னதான் கேமரா இருக்குது அப்படின்னாலும் 24 மணி நேரமும் நம்ம மைண்ட் அந்த கேமராவை நோக்கியெல்லாம் இருக்காது. அதை தாண்டியும் ஒரு சில தவறுகள் பண்ண தான் செய்வாங்க.
செய்வாங்க. அந்த மாதிரி இவங்க செஞ்ச ஒரு சில மிஸ்டேக் அது வெளியே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகி அன்பு ஜெயிக்கும்ட்டு அர்ச்சனா கூட சேர்ந்து இவங்க பண்ண அந்த ஃபன்னான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதை நிறைய பேருக்கு சீரியஸான விஷயமாவும் மாறி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லும் போது அன்பு ஜெயிக்கும்டா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த அளவுக்கு இவங்க ரொம்ப சுதந்திரமா இருக்காங்க. அண்ட் கருப்பு ரோஜா அப்படின்ட்டு இவங்க ஒரு ஓன் யூடியூப் சேனலும் வச்சு ரன் பண்றாங்க. இது வரைக்கும் இவங்க சென்னையில வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காங்க. சமீபத்தில் தான் சொந்த வீடும் வாங்கியிருக்காங்களாம். அந்த விஷயத்தை இவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் திருச்சியில வேலை பார்க்கறதுனால இவங்களுடைய 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா திருச்சியில ஸ்கூல் படிக்கிறாங்களா. அதனால இவங்களுடைய அம்மா அறந்தாங்கிலிருந்து இங்கே திருச்சிக்கு வந்து இந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறது, ஸோ குழந்தைங்க கூட இருந்து பார்த்துக்கிறாங்களாம். இவங்க சென்னையில் ஒர்க் இல்லாத சமயத்தில் திருச்சிக்கு போயிட்டு அங்கே அவங்களுடைய ஃபேமிலி கூட ரொம்ப நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். குறிப்பாக இவங்க புதுக்கோட்டை பஸ் ஸ்டாப்பில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நைட் டைம்லாம் நின்று இருக்காங்களாம். அதாவது இவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பேடை பேச்செல்லாம் பேசும்போது ஆட்டோக்கு கூட பைசா இல்லாமல் பஸ் ஸ்டாப்பில் கிட்டத்தட்ட விடிய விடிய நின்று இருந்த கதெல்லாம் இருக்காம். அந்த விஷயத்தை இப்போ அவங்க காரில் போகும்போது தன்னுடைய மகன் கிட்ட சொல்லுவாங்களாம். அப்போ சொல்லும் போது, தம்பி எதுவுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்காது, எல்லாமே கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும், நீயும் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும், ஆனால் நீ ரொம்ப நல்லா படிக்கணும் அதுக்கு அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா சொல்லுவாங்களாம். ஆனால் இப்போ அவங்களுடைய மகன் வந்து புரிஞ்சுக்கிற வயசு இல்லைன்றதுனால கண்டிப்பாக அவன் என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சு பெரிய ஆளாக வருவான் அப்படின்ட்டு அவங்களுடைய மகன் மேலும் சரி மகள் மேலும் ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய பலமே இவங்களுடைய குடும்பம் தான். எப்படி அவங்களுடைய கணவரோ அவங்க அம்மாவோ அதே மாதிரி இவங்களுடைய தம்பி ஒய்ஃபா இருக்கட்டும், அவங்களுடைய குழந்தை, இப்படி குடும்பத்துக்காக இவங்க ரொம்பவே போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய மகள் பிஞ்சு குழந்தையா இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல குழந்தையோட காதும் பிஞ்சிடுச்சு. அந்த சமயத்துல ஈரோடு மகேஷ் அவர்கள் தான் உதவி இருப்பாரு. அந்த ஒரு நன்றியை மறக்காம இவங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில வந்தப்போ கூட ரொம்பவே பெருமையாகவும் எமோஷனலாகவும் அந்த ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. அதனால தான் என்னுடைய மகளுக்கு தாய் மாமன் ஃபர்ஸ்ட் மகேஷ் தான், ஈரோடு மகேஷ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களை சுற்றி நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்தப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வாரம்லாம் கூட ரூம் போட்டு அழுதாங்களாம். ஆனால் இப்போ அவங்களுடைய வளர்ப்பு அப்படிதான். அதனால அதுக்கு கீழே போய் நம்மளும் தரைக்குறைவாக அவங்களுக்கு போய் ரிப்ளை பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவங்க என்ன பேசுகிறாங்களோ பேசிட்டு போட்டோன்ட்டு எதை பற்றியும் கேர் பண்ணுறதும் கிடையாதாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கும் போயிட்டு மின்ன ஆரம்பிச்சுட்டாங்க. தனுஷ் அவர்கள் இவங்களுக்கு ஒரு நல்ல பிரதராகவும் வளம் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய படமான மாரி 2ல இவங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அதை தொடர்ந்து தனுஷ் அவர்களுடைய திருச்சிற்றம்பலம், இப்போ ராயான், இது போல படங்கள்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஜெயிலர் இந்த படத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரஜினி சாரே இவங்களை ஹக் பண்ணி பாராட்டின விஷயத்தை இவங்க ரீசெண்டாக ரொம்பவே நிகழ்ச்சியாகவே ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஹக் சொல்லிடுச்சு. இவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து பாசிட்டிவான வேலை மட்டும்தான் போகணும். ஏன்னா இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் கடந்து தானே வந்திருப்பாங்க. அதனால நம்மளும் எல்லாத்தையும் கடந்து போகணுன்ட்டு தன்னைத்தானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படங்களை தொடர்ந்து ஆண் தேவதை, கலகலப்பு 2 இது போல படங்கள்ல முக்கியமான ரோல்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு இவங்களுடைய எந்த படம் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.